நம்ம ஈரோடு வழங்குவோர் மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு, பெருந்துறை, திருச்செங்கோடு. பெயிண்டல் கிராபிக்ஸ் சூரம்பட்டி நல் ரோடு MLA ஆபீசர்கள் ஈரோடு. வணக்கம். நம்ம ஈரோட்டில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமாங்க. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை. கோபிச்செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் சிறுவர்களுக்கான பூங்காவை SP சக்தி கணேஷ் துவக்கி வைத்தார். வீரப்பஞ்சத்திரம் மாரியம்மன் கோவில் விழாவில் அலகு குத்தி பக்தர்கள் நேர்த்திக்கடன். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 31வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஈரோட்டில் அவரது திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் KV ராமலிங்கம் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 31வது நினைவு தினம் தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. திரை உலகிலும் அரசியலிலும் முத்திரை பதித்து மக்கள் நெஞ்சத்தில் நீங்கா இடம் பிடித்தவர் எம்ஜிஆர் ஆவார். 10 வருடங்களாக அவர் முதல்வராக இருந்த சமயத்தில் ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியதால் தற்போதும் அவரது நினைவு தினம் அனைவராலும் கடைபிடிக்கப்படுகின்றது. ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா சந்திப்பில் உள்ள எம்ஜிஆரின் முழு திருவுருவ சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு ஈரோடு மேற்கு சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் மாவட்ட செயலாளருமான KV ராமலிங்கம் தலைமை வகித்தார். அப்போது நினைவு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொண்டர்கள் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு, ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார் சின்னையன், பகுதி செயலாளர் சூரம்பட்டி ஜெகதீஷ், பெரியார் நகர் மனோகரன், KC பழனிசாமி, கேசவமூர்த்தி, முருக்கு சேகர், கோவிந்தராஜ், முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். எம்ஜிஆரின் 31ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கும் அவரது திருவுருவ படத்திற்கும் அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதல்வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான எம்ஜிஆர் மறைந்து 31 ஆண்டுகள் ஆன நிலையில் அவரது 31ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அதிமுகவினரும் பொதுமக்கள் பலரும் அனுசரித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 31ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் அதிமுகவினர் மௌன அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கச்சேரிமேட்டில் உள்ள எம்ஜிஆரின் முழு உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அமைச்சர் அலுவலக ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மனுக்கள் வரப்பெற்றன. ஈரோடு மாவட்ட ஆட்சியரக அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா தலைமை தாங்கினார். இக்குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, கணவனால் கைவிடப்பட்டோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, வீட்டுமனை பட்டா, வேலை வாய்ப்பு, காவல்துறை நடவடிக்கை, கல்விக்கடன், தொழில்கடன், குடிநீர் வசதி, சாலை வசதி, அடிப்படை வசதிகள் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து 200க்கும் மேற்பட்ட மனுக்கள் வரப்பெற்றன. பொதுமக்கள் அளித்த பல்வேறு கோரிக்கை மனுக்களை மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா பெற்றுக்கொண்டு பரிசீலித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி அவற்றின் மீது உடனடி நடவடிக்கை எடுத்திட உத்தரவிட்டிருந்தார். இக்குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் முதலமைச்சர் தனி பிரிவு மனுக்கள், அமைச்சர் பெருமக்களின் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள், மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள், மாவட்ட உயர் அலுவலர்களின் மனுநீதி நாள் முகாம் மனுக்கள், மக்களை தேடி வருவாய்த்துறை, அம்மா திட்ட மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் ஆகியவற்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா ஆய்வு மேற்கொண்டிருந்தார். நடைபெற்ற குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் சமூக பாதுகாப்பு திட்ட தனி துணை ஆட்சியர் பிரபாவதி, மாவட்ட வழங்கல் அலுவலர் ஜெயராமன் உட்பட
அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். Okay, cha-cha-ro, cha-cha, cha-cha-ro, cha-cha, cha-cha-ro, cha-cha. 1, 2, 3, 4. Attitude, if you want show we go shut that door. We the party today, we the party tomorrow. Yeah, we doing our own thing, they already know. Everywhere we go, and our girls do they go. 1, 2, 3, 4. Okay, close like a superstar, superstar. Yeah, that's what we are. Now let's take over. Tell them game over. What we they do, nobody can do. 3, 4, shut that door. If you want show we go shut that door. In the party, they don't make you call somebody. Tell them say we don't fear nobody. We they count them now like 1, 2, 3, 4. மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு, பெருந்துறை, திருச்செங்கோடு. தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ், பேக்லைட் பிளெக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நாள் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. நம்ம ஈரோடு தொடர்கிறது. திம்பம் மலைப்பாதையில் ஏற்படும் தொடர் விபத்துகளை தடுக்கும் வகையில் பண்ணாரி சோதனை சாவடியில் அதிக பாரம் ஏற்றி செல்லும் கனரக வாகனங்கள் செல்லாத வகையில் உயர தடுப்பான் அமைக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் 27 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. தமிழகம், கர்நாடகா இடையே முக்கிய வழித்தடமான திம்பம் மலைப்பாதையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கின்றன. வெளி மாநிலங்களிலிருந்து வரும் அதிக உயரம், அதிக பாரம் கொண்ட லாரிகள் திம்பம் மலைப்பாதையில் பழுதாகி நிற்பது அடிக்கடி நிகழ்ந்துள்ளது. இதனால் 12 மணி நேரத்திற்கு மேலான போக்குவரத்து பாதிக்கப்பட்டன. வாகன ஓட்டிகள், பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினார்கள். சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த ஒரு குடியிருப்பு, கடைகள் இல்லாததால் அடர்ந்த காட்டில் பயணிகள் குளிரில் தவித்து வந்தனர். திம்பம் மலைப்பாதையில் சரக்கு வாகனங்களால் ஏற்படும் போக்குவரத்து பாதிப்பை தவிர்க்க அதிக உயரமுள்ள சரக்கு லாரிகளையும் அதிக பாரமுள்ள சரக்கு லாரிகளையும் பண்ணாரி சோதனை சாவடியில் கட்டுப்படுத்தி நிறுத்த மாவட்ட ஆட்சியர் கதிரவன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சக்தி கணேஷ் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பண்ணாரி சோதனை சாவடியில் சோதனை முறையில் வாகனங்களின் உயரங்களை கட்டுப்படுத்த வைக்கப்பட்ட இரும்பு தடுப்பு கம்பிகளால் வாகன விபத்துக்கள் குறைந்தன. இதனையடுத்து பண்ணாரி சோதனை சாவடியில் அதிக உயரம், அதிக பாரம் கொண்ட லாரிகளை நிரந்தரமாக கட்டுப்படுத்த 4.2 மீட்டர் உயரமும் 3.3 அகலமும் கொண்ட இரும்பு தடுப்பான் அமைக்கப்பட்டது. திம்பம் மலைப்பாதை வழியாக வரும் வாகனங்களும் பண்ணாரி சோதனை சாவடி வழியாக சென்ற சரக்கு வாகனங்களும் இரும்பு தடுப்பான் வழியாக அனுப்பப்பட்டன. அதிக உயரமுள்ள லாரிகள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் அவைகள் திருப்பி அனுப்பப்பட்டன. கோபிசெட்டிபாளையம் காவல் நிலைய வளாகத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரோட்டரி சங்கத்தின் மூலம் புதியதாக அமைக்கப்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்காவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சக்தி கணேஷ் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆய்வுக்கு வந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சக்தி கணேஷ் காவல் நிலைய வளாகத்தில் காலியாக இருந்த இடத்தில் மக்களுக்கு பயனுள்ள வகையில் மாற்றம் செய்யுமாறு ஆலோசனைகளை வழங்கினார். அதன் அடிப்படையில் கோபிச்செட்டிப்பாளையம் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம் மற்றும் காவல் ஆய்வாளர் பாலமுரளி சுந்தரம் ஆகியோர் ரோட்டரி சங்கத்தின் மூலமாக 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறுவர் விளையாட்டு பூங்கா, சிறுவர்கள் விளையாட உபகரணங்கள், காவலர்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள நடைபாதை ஆகியவற்றை அமைத்தனர். அவ்வாறாக அமைக்கப்பட்ட சிறுவர் பொழுதுபோக்கு பூங்காவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்தி கணேஷ் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் தொடங்கி வைத்து உரையாற்றினார். ரெண்டு இடத்துக்கு நம்மளுக்கு ஒரு குறையும் வந்தால் 2 இடத்துக்கு போவோம். ஈஸியாக போகிற இடம் வந்து ஃபஸ்ட்டு கோயில், செகண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்.
பட் ஆனால் அது ரெண்டுக்குமே வேறு இடத்துல வச்சுருக்கோம். உள்ளே வந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும், அந்த ப்ளசன்ட் ஃபீலிங் கிடைக்கும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவோட இருப்பாங்க, அம்மா அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும், அவங்க செட்டில்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் ஈரோடு மாவட்டம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தும் விதமாக நடைபெற்ற கவன ஈர்ப்பில் ஏராளமான கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டனர். தனியார் சேனல்களின் கட்டண உயர்வால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை தடுக்க வலியுறுத்தி தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் ஈரோடு மாவட்டம் சார்பில் நீல்கிரிஸ் சந்திப்பில் கவன ஈர்ப்பு நடைபெற்றது. இதற்கு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் செலியன் தலைமை வகித்தார். மாவட்ட துணை தலைவர் தாமோதரன் முன்னிலை வகித்தார். இதில் கலந்து கொண்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தனியார் சேனல்களின் கட்டண உயர்வையும் ஜிஎஸ்டி வரியை 18% 5% குறைக்க வலியுறுத்தினர். இதில் ஏராளமான கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய மஞ்சள் விலை நிலவரம். பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் விரலி 6050 ரூபாய் முதல் 7159 ரூபாய் வரையும், கிழங்கு 5655 ரூபாய் முதல் 6809 ரூபாய் வரையும் விற்பனையாகி உள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் விரலி 5199 ரூபாய் முதல் 7333 ரூபாய் வரையும், கிழங்கு 4809 ரூபாய் முதல் 6858 ரூபாய் வரையும் விற்பனையாகி உள்ளது. கோபி கூட்டுறவு சங்கம் விரலி 5839 ரூபாய் முதல் 7360 ரூபாய் வரையும், கிழங்கு 5488 ரூபாய் முதல் 7128 ரூபாய் வரையும் விற்பனையாகி உள்ளது. ஈரோடு கூட்டுறவு சங்கம் விரலி 5829 ரூபாய் முதல் 7080 ரூபாய் வரையும், கிழங்கு 5399 ரூபாய் முதல் 6855 ரூபாய் வரையும் விற்பனையாகி உள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். Okay, cha-cha-ro, cha-cha, cha-cha-ro, cha-cha, cha-cha-ro, cha-cha. 1, 2, 3, 4. Attitude, if you want show we go shut that door. We the party today, we the party tomorrow. We the doing our own thing, they already know. Everywhere we the go, and our girls do the go. 1, 2, 3, 4. Okay, close like a superstar, superstar. Yeah, that's what we are. Now let's take over. Tell them game over. What we the do, nobody can do. 3, 4, shut that door. If you want show we go shut that door. In the party, they don't make you call somebody. Tell them say we don't fear nobody. We they count them now like 1, 2, 3, 4. மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு பெருந்துறை திருச்செங்கோடு. தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ், பேக்லைட் பிளெக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. நம்ம ஈரோடு தொடர்கிறது. பிரசித்தி பெற்ற ஈரோடு வீரப்பன் சத்திரம் மாரியம்மன் கோவில் விழாவையொட்டி பக்தர்கள் அழகு குத்தி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஈரோடு வீரப்பன் சத்திரம் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலின் இந்த ஆண்டு பொங்கல் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 18ஆம் தேதி இரவு பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. பின்னர் கோவிலில் கம்பம் நடப்பட்டு தினசரி புனித நீர் ஊற்றி பெண்கள் வழிபட்டு வருகின்றனர். விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்நிலையில் தீர்த்தக்குடம் எடுக்கும் நிகழ்ச்சிக்காக பக்தர்கள் காலிங்கராயன் கால்வாயில் புனித நீராடி அக்னி சட்டி ஏந்தியும் பால்குடம் எடுத்தும் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். சில பக்தர்கள் அலகு குத்தி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். அப்போது நடைபெற்ற ஊர்வலத்தின் போது
வழி நெடுகிலும் இருந்த பக்தர்கள் அவர்களை வரவேற்றனர். ஊர்வலம் கோவிலை சென்றடைந்ததும் பக்தர்களுக்கு கம்மங்கூழ், குடிநீர், சர்க்கரை, பொங்கல், சுண்டல் உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வரும் புதன்கிழமை பொங்கல் விழா நடைபெறுகின்றது. தொடர்ந்து பெண்கள் மாவிளக்கு எடுத்து கோவிலுக்கு ஊர்வலமாக வரும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. வரும் 27ஆம் தேதி கோவில் முன்பாக உள்ள கம்பம் பிடுங்கப்பட உள்ளது. அன்று இரவு மறு பூஜையுடன் விழா நிறைவு பெற உள்ளது. சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் வனப்பகுதியில் பயணிகள் வீசி எறியும் பிளாஸ்டிக் குப்பைகளால் வனம் மாசுபடுவதை தடுக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளில் இருந்து வனவிலங்குகளை காப்பாற்றவும் கல்லூரி மாணவர்களுடன் அதிரடி படையினர் இணைந்து பன்னாரி திம்பம் மலைப்பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து அளித்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் மற்றும் பன்னாரியில் அமைந்துள்ள பன்னாரி மாரியம்மன் கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். அம்மனை தரிசித்துவிட்டும் செல்லும் பக்தர்கள் தங்களது பிளாஸ்டிக் கழிவுகளை வனப்பகுதியில் வீசி எறிகின்றனர். மேலும் பன்னாரி வனத்தின் வழியாக சத்தியமங்கலம் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை செல்வதால் வாகன ஓட்டிகள், சுற்றுலா பயணிகள் தின்பண்டங்களையும் மாசுபடுத்தும் பிளாஸ்டிக் கழிவுகளையும் வீசுகின்றனர். இதனால் காற்று வீசும் போது பிளாஸ்டிக் பைகள் வனத்துக்குள் சென்று வனத்தின் வளமை பாதிக்கின்றது. வன விலங்குகள் பிளாஸ்டிக் கழிவுகளை உட்கொள்ளும் போது வன விலங்குகளுக்கு உபாதைகள் ஏற்பட்டு உயிரிழக்கும் சம்பவமும் நிகழ்கின்றன. இதனை தடுக்கவும் வனத்தை தூய்மைப்படுத்தவும் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் பன்னாரியில் நடைபெற்றது. இதில் அதிரடிப்படை துணை கண்காணிப்பாளர் சக்திவேல் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிரடிப்படை வீரர்கள் பன்னாரி திம்பம் தேசிய நெடுஞ்சாலையில் பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரித்தனர். அதிரடிப்படை வீரர்களுடன் தனியார் கல்லூரி மாணவர்களும் இணைந்து பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரித்தனர். சேகரிக்கப்பட்ட குப்பைகளை சாலை ஓரம் கொட்டி தீ வைத்து அழித்தனர். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 3000 ரூபாயாகவும், வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 40 ரூபாய் 30 பைசாவாகவும் உள்ளது. ஈரோடு அடுத்த லிங்கன் கவுண்டன் வலசு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவிலின் பொங்கல் விழாவை முன்னிட்டு கோவை வள்ளி கும்மி கிராமிய கலை குழுவினரின் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் ஒடக்குறிச்சி அடுத்த லிங்க கவுண்டன் வலசு பூந்துரை சேமூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். வருடம்தோறும் மார்கழி மாதம் பொங்கல் விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடத்திற்கான விழா கடந்த செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. ஒவ்வொரு கிராமங்களிலும் பெண்கள் இந்த கலையை ஆர்வமுடன் கற்று வருகின்றார்கள். நாங்கள் ஒரு கும்பாபிஷேகத்திற்கு சென்று நாங்கள் அந்த ஊரிலே எங்களுடைய நிகழ்ச்சியை நடத்தினால் அந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த பெண்கள் எங்களுக்கும் கற்றுத்தருவீர்களா என்று கேட்டவுடன் நாங்கள் மறுக்காமல் நாங்கள் இலவசமாக அந்த கிராமத்திற்கு சென்று கிட்டத்தட்ட 90 நாட்கள் இந்த கலையை நாங்கள் கற்றுக்கொண்டு 91வது நாளிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு அரங்கேற்றம் செய்வோம். அந்த அரங்கேற்றத்தின் மூலம் இந்த கலை 8 திக்கும் பரவும் என்பது எங்களுடைய கருத்து. தொடர்ந்து அம்மன் மற்றும் கருப்பண்ணசாமி, மதுரை வீரன் சாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் காட்டப்பட்டது. இதற்காக பக்தர்கள் காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம், காவடி எடுத்து வந்தனர். ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்து பொங்கல் வைத்தனர். பொங்கல் விழாவையொட்டி கோவை வள்ளி கிராமிய கலை குழுவினரின் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக தன்னுடைய வேலைகள், அதாவது விவசாய தொழிலை, முன்னெல்லாம் வேளாண்மை தொழில் தான் முக்கிய தொழிலாக இருந்துச்சு. அந்த முக்கிய தொழிலாக இருக்கும்போது அந்த களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக நாட்டுப்புற பாடல்கள்லாம் பாடி வந்தாங்க. அந்த ஓய்வான நேரங்களில் இந்த கலைகளை கற்றுக்கொண்டு கோயில் திருவிழாக்களை நடத்தி கொண்டு அந்த திருவிழாக்களில் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தணும், நாட்டு மக்களிடையே நற்பண்புகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பெரியவங்க கற்றுக்கொண்ட கலை. இந்த கலை அழியக்கூடாது என்பதற்காக பாரம்பரியமாக நாங்கள் வழியாக இந்த கலை கற்றுக்கொள்ளும் போது இந்த பாடல்கள் பாடுகிறார்கள். எத்தனை தான் டான்ஸ் இருந்தாலும் இந்த கலையை வளர்க்கணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால இந்த கலையை நாங்கள் கற்றுட்டோம்.
கும்மி பாட்டு, ஒயிலாட்டம் ஆகியவற்றில் 5 வயது முதல் 65 வயது வரை உள்ள ஆண்களும் பெண்களும் பங்கேற்றனர். பாரம்பரிய கலைகளை இதுபோன்ற கோவில் திருவிழாக்கள் மூலம் வளர்க்க முடியும் என விழா குழுவினர் தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். Okay, cha-cha-ro, cha-cha, cha-cha-ro, cha-cha, cha-cha-ro, cha-cha. 1, 2, 3, 4. Attitude, if you want show we go shut that door. We the party today, we the party tomorrow. Yeah, we doing our own thing, they already know. Everywhere we go, all my girls do they go. 1, 2, 3, 4. Get close like a superstar, superstar. Yeah, that's what we are. Now let's take over. Tell them game over. What we do, nobody can do. 3, 4, shut that door. If you want show we go shut that door. In the party, they don't make it call somebody. Tell them say we don't fear nobody. We count them now like 1, 2, 3, 4. மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு, பெருந்துறை, திருச்செங்கோடு. தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ், பேக்லைட் பிளெக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. நம்ம ஈரோடு தொடர்கிறது. ஈரோடு மாவட்ட அணைகளின் நிலவரம். பவானி சாகர் அணை நீர்மட்டம் 94.25 அடி. தண்ணீர் இருப்பு 24.46 TMC. நீர்வரத்து 1094 கன அடி. வெளியேற்றம் 2200 கன அடியாக உள்ளது. குண்டேரி பள்ளம் அணை கோபிச்செட்டிப்பாளையம் நீர்மட்டம் 41.75 அடி. தண்ணீர் இருப்பு 108.210 மில்லியன் கன அடியாக உள்ளது. பெரும்பள்ளம் அணை சத்தியமங்கலம் நீர்மட்டம் 22.27 அடி. தண்ணீர் இருப்பு 70.902 மில்லியன் கன அடியாக உள்ளது. வரட்டு பள்ளம் அணை அந்தியூர் நீர்மட்டம் 28.38 அடி. தண்ணீர் இருப்பு 96.511 மில்லியன் கன அடியாக உள்ளது. இத்துடன் நம்ம ஈரோடு நிறைவடைந்தது. வணக்கம்.